இந்த ஆட்படுதல் என்பதில் ரெண்டு வகை இருக்கிறது. தேவையின் பொழுது ஆட்படுவது, தேவை முடிஞ்சிச்சுன்னா நன்றி வணக்கண்டு கிளம்பிடுறது. இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், வேறு நோக்கத்தில் அல்ல. இப்போ ஒரு இயக்கம் இருக்கிறது, ஒரு அரசியல் அமைப்பினே வச்சுக்கிட்டாலும் சரி. ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் கட்சியில் நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு பொறுப்பு வருகிறது, ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார் அந்த கட்சி தலைவர். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர் அந்த பதவி தனக்கு இருக்க வரைக்கும் அவர் கட்டுப்பட்டே இருப்பார். ஒருவேளை ஏதாவது ஒரு சூழலில் நீ இந்த பொறுப்பு வேண்டாம்ப்பா, நீ விட்டுட்டு போ அப்படின்னு ராஜினாமா கடிதத்தை வாங்கினான்னு வச்சுக்கினேன், தலைவர் ஏன் என்ன இப்படி பண்ணிட்டாரு, நீ போய் அவங்க கட்சியும் சரி நீயும் சரி வேற கட்சிக்கு போயிடுவார். அப்போ இந்த அடிமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீளா அடிமையும் இருக்கிறது, மீண்டு விடுகிற அடிமையும் இருக்குது. உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதே அந்த கட்சியில் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு தொண்டன் இருப்பான். அவன் பதவியை எதிர்பார்த்து இருப்பவன் இல்லை, என்னைக்கும் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தொண்டனாகவே நின்றுடுவான். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ எதிர்பார்த்திருப்பவனுக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னா கட்சி மாறிடுவான். எதிர்பார்க்காத தொண்டன் எப்போதும் தொண்டு செய்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி சிவபெருமானுக்கு நான் யார் தெரியுமா? இந்த கட்சி மாறுகிற தொண்டன்லாம் இல்லை, நான் என்றும் மீளா ஆளாய் எப்போதும் அவனுக்கு அடிமைப்பட்டு இருப்பவன். இன்னைக்கு நான் அவன் காலில் விழுந்துட்டேன், இனி எத்துணை பிறவி எடுத்தாலும் அத்துணை பிறவியிலும் இந்த ஈசனுக்கு நான் அடிமையே அன்றி வேறு இல்லை. எனவே அது எப்படிப்பட்ட அடிமை? மீளா அடிமை. நான் மீண்டு விடுகிற அடிமை இல்லை, மீளா அடிமை. அது என்னையா மீளா அடிமை? நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்துறோம், ஏதாவது அது ரொம்ப அன்பின் காரணமாக அப்படியே நம்ம காலில் வந்து கொஞ்சி கொண்டு சில நேரங்களில் தன்னுடைய நாக்கினால நம்மளை நக்கும். நாம் ஏதோ ஒரு பணிச்சுமை காரணமாக ஒரு மன அழுத்தத்தில் ஏதோ சிந்தனை இருப்போம். இது வேற வந்து அப்படியே காலை குழஞ்சிக்கிட்டு வந்து வச்சுக்க போ அப்படி எட்டி உதைப்போம். அது தூர போய் உழுகும். உளுந்தோடனே நம்ம தலைவர் கோச்சிக்கிட்டாரு, எட்டி உதைச்சிட்டாருன்னு அது ஓரமாக போயிடுமா என்ன? மீண்டும் வாலாட்டிக்கிட்டு பக்கத்துலேயே வந்து அப்படியே பார்க்கும். இதுதாங்க அடிமை பண்பு. நீ என்னை எத்தனை செய்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ எட்டி உதைச்சாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், நான் உங்களோட தான் இருப்பேன் என்று நினைக்கக்கூடிய உள்ளம்தான் தொண்டனுடைய உள்ளம். நான் அந்த தொண்டன் சுவாமி. அதனால் மீளா ஆளாய் கொய் மலர் சேவடி இணையே குறுகினோமே. இங்கே தான் அப்பர் சுவாமியினுடைய அந்த வார்த்தையின் ஆழமான பொருளை பார்க்கணும்.